Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாசிக் மேக்ஸ் கணித் பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க 7th சாப்டர் ஏரியா பேஜ் நம்பர் 153ல ட்ரையாங்கிள்ஸ் டாபிக் கீழ வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். So இந்த given figure which triangle has greater area XDC YDC ன்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ABCDங்கிற ஒரே ஐடென்டிக்கல் ரெக்டாங்கிள் தான் அது. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எது கிரேட்டர் ஏரியா இருக்கும் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இதுல ஹைட் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இந்த ரெக்டாங்கிள்ஸோட டைமென்ஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஐடென்டிக்கல் ரெக்டாங்கிள்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பிரெட் தான் இதோட ஹைட்டா இருக்கும். இப்போ ரெண்டு ஹைட்டுமே சேம் அண்ட் இதோட லென்த் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. அப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் தான் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே பேஸா இருக்கு. அப்போ இதோட பிரெட் அண்ட் லென்த் தான் இதோட பேஸ் அண்ட் ஹைட்டா இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே சேமா தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸா இருந்தாலுமே இந்த ட்ரையாங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. பட் அதோட ஹைட் அண்ட் பேஸ் சேமா இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ ஒன்னுக்கு ஒன்னு கிரேட்டரும் இல்ல லெஸரும் இல்ல. போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். So since the rectangles ABCD is identical, both triangles have same base and height. So it has equal area. So இது புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். In the given figure, which triangle has a greater area XDC or YBC if both rectangles are identical? இங்கேயும் அதே தான் கேட்குறாங்க. பட் இங்க வந்து ட்ரையாங்கிள் மாறுது. இங்க ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா YBCயா இருக்கு. பேஸ் வந்து இங்க டிசியா இருக்கு, அங்க பிசியா இருக்கு. அப்போ எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பேஸ் வந்து லென்த்தா இருக்கு அண்ட் ஹைட் வந்து பிரெட்டா இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பிரெட்டா இருக்கு அண்ட் ஹைட் வந்து இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தா இருக்கு. இப்போ இங்க L இன்டூ பின்னு வருது, இங்க B இன்டூ L வருது. ஸோ எப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் ஈக்குவலா தான் வரும். ஸோ அதே இன்டூ ஹாஃப் தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வில் பி ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தாலுமே பேஸ் அண்ட் ஹைட் சேமா இல்லைனாலும் அதோட வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆகுது, சேமா தான் வரும். ஸோ த ஏரியா வில் பி ஈக்குவல். புக்ல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இன் ஈச் கேஸ் பை டிராப்பிங் த ஆல்டிடியூட் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய் இட் பிகம்ஸ் கிளியர் தட் ஈச் ட்ரையாங்கிள் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே இந்த ரெக்டாங்கிளோட ஹாஃப் த ஏரியா கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? பை டிராப்பிங் த ஆல்டிடியூட் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ எக்ஸ்ல இருந்து டிராப் பண்றோம் ஆல்டிடியூட, ஹைட்டை டிராப் பண்றோம் எக்ஸ்ல இருந்து இந்த லென்த் வரைக்கும். அண்ட் அதே மாதிரி ஒய்யை வந்து அதுக்கு டைரக்ட் பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரையும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த லைன்ல இருந்து இங்க பர்பண்டிகுலரா இருக்கா. ஸோ ஆல்டிடியூட் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருந்து. ஸோ இட் பிகம்ஸ் கிளியர் தட் ஈச் ட்ரையாங்கிள் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. அப்போ எக்ஸாக்டா ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியா இருக்கும் அப்படின்றாங்க. எப்படின்னா இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா, ஏன்னா இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரெக்டாங்கிள்ல பாதி வந்து இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கு, இன்னொன்னு அந்த ரெக்டாங்கிள்ல இருக்கு. அதே மாதிரி இங்க வந்த அந்த ரெக்டாங்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த பாதி இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கு, இது வந்து ரெக்டாங்கிள்ல இருக்கு. இந்த ரெக்டாங்கிள்ல ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் இந்த ட்ரையாங்கிள்ல போயிருது. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள்லயும் ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள்ல போயிருது. அப்போ மீதி ஹாஃப் தான் இங்க இருக்கு. ஸோ ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் rectangle equal to area of triangle. So half of the rectangle area வந்து equal to area of the triangle. இந்த ரெக்டாங்கிள்ல பாதி ஏரியா இந்த ட்ரையாங்கிள்ல போயிருது. அதே மாதிரி இங்க பார்த்தாலுமே இங்க ரெண்டு ரெக்டாங்கிளா பிரிஞ்சது. அதுல ஒரு இந்த ரெக்டாங்கிள்ல பாதி ஏரியா இந்த ட்ரையாங்கிள்ல வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள்லயும் பாதி ஏரியா இந்த ட்ரையாங்கிள்ல வந்துருச்சு. அப்போ இது மொத்தமா சேர்த்தோம்னா பாதி ஏரியா வந்து ட்ரையாங்கிள்ல போயிருது, பாதி ஏரியா ரெக்டாங்கிள்ல இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா வந்து அந்த ட்ரையாங்கிள் ஏரியா கவர் பண்ணிருது. இப்போ ரெண்டுத்துலயுமே ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா கவர் பண்ணுதுன்னா அப்போ ரெண்டு ஏரியாவுமே ஈக்குவலா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்படி சொன்னாலுமே இது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளே ரெண்டு பாதியா பிரிச்சு அப்போ இந்த ரெக்டாங்கிள்ல பாதி இந்த ரெக்டாங்கிள்ல பாதினா ஹோல் ரெக்டாங்கிள்ல பாதி இந்த ட்ரையாங்கிளா இருக்கு.
Find the area of triangle XDC. To find the area of triangle, what measurements do we need? இந்த triangle நம்ம கண்டுபிடிக்கணும்னா area of triangle கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இந்த outer rectangle ஓட measurements வேணும். length and breadth. இந்த length என்ன கொடுத்திருக்காங்க? 5 and breadth வந்து 4 கொடுத்திருக்காங்க. ஓ இதுல பேஸ்ங்கிறது 5. இப்போ triangle வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னா half into base into height, அதுல half into base வந்து 5, height வந்து இங்க இருந்து இது வரைக்கும், அப்போ breadth தான் height into 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 2s are 10, so 10 units தான் answer. To find the area of a triangle, what measurements do we need? ஒரு triangleோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? அதோட base and height, இதோட base and height. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட அவுட்டர் ரெக்டாங்கிள் அப்படின்னா இந்த 3 எட்ஜஸும் கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிள் நம்ம வரையணும். அண்ட் லென்த் அண்ட் பிரெத் பார்க்கணும். ஸோ நம்மளோட அந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் தெரிஞ்சதுன்னா நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்பதானே பார்த்தோம், half the area of rectangle வந்து triangle-னு. அப்போ half the area of rectangle என்ன? L into B. இப்போ half of L into B தான் இந்த area of the triangle. இதுல L-ங்கிறது தான் height and B-ங்கிறது base. அப்போ half into L-ங்கிறது height, B-ங்கிறது base. இப்போ half into base into height. அதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, half base into height. எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஓ இந்த பேஸ் தான் ரெக்டாங்கிளோட வித் அண்ட் ரெக்டாங்கிளோட ஹைட் வந்து இதோட லென்த். ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா L into B பண்ணுவோம், அதுக்கு பதில் நம்ம பேஸ் into ஹைட்னு சொல்றோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல பார்க்கும்போது அதோட டேர்ம் நேமா நம்ம மாத்துறோம். அண்ட் ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா தான் இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கும், அதனால அந்த L into B கூட நம்ம ஹாஃப் சேர்க்கிறோம். இப்போ L into Bங்கிறத நம்ம பேஸ் into ஹைட்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி சொல்வோமோ அந்த மாதிரி சொல்றோம். ஸோ இந்த half into base into height எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? How do we get the outer rectangle from the given triangle? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதுக்கு அவுட்டர் ரெக்டாங்கிள் எப்படி வரைவோம்? இந்த பேஸ்ல இருந்து 90 டிகிரி 2 பாயிண்ட்ல இருந்து நம்ம வரையணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலா இந்த இன்னொரு வெர்டிசஸ் வந்து, இப்போ 3 வெர்டிசஸ் இருக்கும் ட்ரையாங்கிள்ல, அதுல இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து ஜாயின் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பேரலல் லைன், இந்த பேஸுக்கு பேரலல் லைன் வரையணும். அப்போ இதுதான் அந்த அவுட்டர் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? அப்போ பேஸ் அண்ட் ஹைட்னு கொடுத்தாலுமே சரி, இல்ல அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்தாலுமே சரி, நம்ம இன்டூ ஹாஃப் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஆன்சர். இப்போ நம்ம எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ பேஸ் இது, ஹைட் இதுன்னு இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தாலுமே கூட நம்ம இப்படி ஹைட் வரைவோம். அந்த ஹைட்ங்கிறது எப்படி வரைவோம்? இந்த பேஸுக்கு இங்க 90 டிகிரி வர மாதிரி அண்ட் இந்த வெர்டெக்ஸை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் தான் வரைவோம், அதுதான் ஹைட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எங்க வரைஞ்சாலுமே இங்க இந்த வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணாது. இந்த ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சாலுமே இந்த வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணாது. அப்போ வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணோம்னா நம்ம இதுக்கு தான், இங்க இருந்து தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பேஸுக்கு 90 டிகிரி வர மாதிரி போடணும். ஆனா இங்க வந்து ட்ரையாங்கிளே இல்லை, இந்த ஏரியால இங்கதான் இருக்கு ட்ரையாங்கிள். அப்போ இந்த மாதிரி கேஸ்ல ஹைட் அண்ட் பேஸ் நம்ம என்ன எடுக்கணும்? ஒருவேளை நம்ம இது வரைக்கும் எடுத்து இதுதான் ஹைட்னு எடுத்தோம்னா அப்ப பேஸும் இங்க இருந்து எடுக்கணுமா இல்ல இங்க இருந்து எடுக்கணுமா அது தெரியணும் இல்லையா? சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏபிசி தான் நம்மளோட ட்ரையாங்கிள். அண்ட் இதுக்கு வந்து ஹைட் நமக்கு வரைய முடியாது, அதனால இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வரைஞ்சிக்கிறோம், பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க ட்ரையாங்கிள் இல்ல, நம்ம தான் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டாட்டட் லைன்ல வரைகிறேன். இப்போ நம்ம இதை ஹைட்டாவும் இங்க வந்து என்ன பேஸா எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து டின்னு பேர் வச்சா, இப்போ ஏபிடி ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள் வந்து ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் வர ட்ரையாங்கிள். அது வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ஏடிபி ட்ரையாங்கிள் ஏடிபி பிளஸ் ஏபிசி. இந்த ஏடிசிங்கிற ஃபுல் ட்ரையாங்கிளை ஏடிபி அண்ட் ஏபிசின்னு ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்கலாமா?
இப்போ இது ரெண்டுத்தோட நம்ம ஏரியா பார்க்கலாம். ஏடிசியோட ட்ரையாங்கிள் ஏரியா என்னவா இருக்கும்? half இன்டூ ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துப்போம் அண்ட் பேஸ் வந்து இங்க இருந்து டில இருந்து சி வரைக்கும். அப்புறம் ஏடிபிக்கு வந்து ஏடி ஹாஃப் இன்டூ ஹெச், இது ஹைட் தான் ஏடி. அதுக்கப்புறம் பேஸ் வந்து டிபி. இப்போ ஏபிசிக்கு தான் நமக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கணும்னு தெரியாது, ஏன்னா இதுக்கு ஹைட் வந்து நம்மளால போட முடியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எது ஹைட்டா எடுக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதுவே போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ட்ரையாங்கிள் ஏபிசின்னு. இப்போ நமக்கு இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் தெரியாது. ஸோ மற்றதெல்லாம் தெரியறதுனால நம்ம இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டா ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ டிசி மைனஸ், இது வந்து மைனஸ்ல வந்துடும் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போனா, h into db equal to area of triangle ABC. இப்போ half h வந்து சேமா இருக்கு. ஸோ half h நம்ம வெளில எடுத்துட்டு இந்த DC and BC, DC minus sorry DC and DB, அப்போ DC minus DB என்ன? டிசிங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும், அந்த டிபியை மைனஸ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கு? பிசி தானே இருக்கு. இதுக்கு பதில் நம்ம பிசின்னு எழுதலாமா? ஸோ ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ பிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹாஃப் இன்டூ ஹெச், அதாவது இந்த ஹெச் நம்ம எடுக்கிறோம், இந்த ஹைட்டை தான் நம்ம எடுக்கிறோம், அண்ட் பிசிங்கிறது இந்த பேஸ். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா அந்த பேஸ் எடுத்துக்கணும். ஆனா ஹைட் வந்து இந்த பேஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் இங்க வரைஞ்சு, இந்த பேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்க மாதிரி லைன் வரைஞ்சு அதை ஹைட்டா எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹாஃப் இன்டூ ஹைட் இன்டூ இங்க இருக்க இந்த பேஸ், இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதை நம்ம எடுத்துக்கூடாது. ஹைட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிள் வர ஒரு ட்ரையாங்கிள் இருக்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோமா? இப்போ ஏரியா ஃபார்முலா வச்சு வேற என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுல இந்த BY இதுதான் y. ஸோ இது BY என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க பர்பண்டிகுலரா இருக்கு. அப்போ ஏசிங்கிறது பேஸ் அண்ட் அங்க இருந்து தேர்ட் வெர்டெக்ஸ் B கனெக்ட் பண்ற பர்பண்டிகுலர் லைன் வந்து இது. அப்போ இது வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஹைட்டா இருக்கும். இதை பேஸா எடுக்கும் போது இது ஹைட்டா இருக்கும். அந்த BY தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயுமே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிசிங்கிறது பேஸ் அண்ட் ஹைட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸுங்கிறது இங்க பிசி அண்ட் அதோட லென்த் என்ன 5 அண்ட் ஹைட் வந்து 3. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15/2 7.5 வரும். இப்போ நம்ம ஏசிய பேஸா எடுத்து அதே ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு ஏரியா என்னன்னு இங்க தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இதை பேஸ் அண்ட் இதை ஹைட்டா எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே ஏரியா தான் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இருக்கும். அதனால இப்போ ஏரியா வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு 7.5 which will be equal to, இப்போ இதை பேஸா எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து ஏசி, அந்த ஏசியோட லென்த் வந்து 4 இன்டூ இந்த ஹைட் நமக்கு தெரியாது, ஸோ BY. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2. இப்போ 2BY ஈக்குவல் டு 7.5. அப்போ இந்த 2வும் இந்த சைடு வந்துச்சுன்னா 7.5 டிவைடட் பை 2. இப்போ BY ஈக்குவல் டு 3.75. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட் கொடுத்தாலும் இன்னொரு ஹைட் கேட்கலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க வேல்யூ வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி பார்த்தாலுமே சிமிலரா இருக்கும். அப்போ இதை பேஸ் அண்ட் இதை ஹைட்டா வச்சு நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு ஏரியா தெரியும். ஸோ இங்கேயுமே அதே ஏரியா தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து பேஸ் வந்து பிசி அண்ட் ஹைட் வந்து இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த AXங்கிற இந்த ஹைட் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏரியாவை. அண்ட் ஏரியா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அதை வச்சு வேற விதமாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம பேஸ் வந்து இதுதான் எடுக்கணும்னு இல்லை, ட்ரையாங்கிள்ல எந்த பேஸ் எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் வரும். அதனால ஏசியை நம்ம பேஸா எடுத்துட்டு அண்ட் பிஒய்ங்கிற ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். பிகாஸ் வி ஆல்ரெடி நோ த ஏரியா, நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியாவை. ஸோ இது நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Are the 4 triangles obtained by drawing the diagonals of a rectangle regions 1 to 4 in the figure of equal areas?
இப்போ ஒரு ரெக்டாங்கிள 4 ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். டயகனல்ஸ் போட்ட உடனே 1 2 3 4 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்துருச்சு. அது எல்லாமே ஈக்குவல் ஏரியாஸா அப்படின்னு கேக்குறாங்க. இத பார்த்தாலே நமக்கு தெரியுது இது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் இல்லைன்னு. ஏன்னா இதோட லென்த் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த லென்த்ல இந்த ட்ரையாங்கிள்ல எதுவுமே வரல. ஸோ கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னா இங்க இருக்க அதே சைஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்லயும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஆனா இங்க வந்து இங்க எதுவுமே இல்லை இந்த ட்ரையாங்கிள். அதே மாதிரி இவ்வளவு குட்டியாவும் இந்த ட்ரையாங்கிள்ல எதுவுமே இல்லை. அப்போ இந்த 4 ஏரியாவும் எப்படி ஈக்குவலா இருக்கும்? இது பார்த்தா ஈக்குவலா இல்லையே, இது வந்து கான்கிருவன்ட் இல்ல, அதனால ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நம்ம ஏரியா பத்தி தான் பார்க்க போறோம். இங்க சைட்ஸ் தான் ஈக்குவலா இல்ல, அதனால கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இல்ல. பட் ஏரியா ஈக்குவலா இருக்கலாம் இல்லையா? சோ அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ 2 அட்ஜசன்ட் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கலாம், 1 and 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 and 2 ட்ரையாங்கிள்ஸ்ல ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பேஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் லைன் தேர்ட் வெர்டிசஸ்க்கு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 2 ஓட ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள் மாதிரி வருது. இங்க ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஏரியாவை? இந்த தேர்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஹைட்டை பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹைட்டை பர்பெண்டிகுலர் லைன் வரைவோம். அப்போ வர இந்த லென்த் தான் ஹைட்டு. அப்போ இங்க இருந்து நம்ம பேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் தான் இந்த ஓடி. இந்த ஓபிங்கிறது பேஸ். பட் இங்க இருந்து நம்ம வரைய முடியாது இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால. அதனால நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம். பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த தேர்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து இங்கதான் நமக்கு ஹைட் வருது. சோ இந்த ட்ரையாங்கிள்க்குமே பாத்தீங்கன்னா ஹைட் இதுதான். அண்ட் இந்த ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னாலும் ஹைட் இதுதான். அண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இங்க ஓபி இங்க ஓடி. அண்ட் நமக்கு தெரியும் ரெக்டாங்கிள்ஸ்ல டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகும். அதாவது இந்த ஓபி ஈக்குவல் டு ஓடியா இருக்கும். இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? பேஸ் அண்ட் ஹைட் நமக்கு சேமா இருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சோம்னா ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 2 இது ரெண்டுமே ஏரியா ஈக்குவலான்னு பார்க்கணும். இப்போ ட்ரையாங்கிள் 1 பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ பேஸ். பேஸ்ங்கிறது ஓடி அண்ட் ஹைட்ங்கிறது இந்த ஏஎக்ஸ். அண்ட் ட்ரையாங்கிள் 2க்குமே ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து ஓபி அண்ட் ஹைட் வந்து அதே தான் ஏஎக்ஸ் தான் வருது. அது எப்படி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னால நம்ம இந்த பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஹைட்டை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் ஹாஃப் ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் அண்ட் ஓடி அண்ட் ஓபி தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ஆக்சுவலா வேல்யூ அது சேமா இருக்கும். பிகாஸ் ரெக்டாங்கிள்ஸ் diagonals of the rectangle வந்து bisect each other. அதாவது அந்த ரெண்டுமே மிட் பாயிண்ட்ல மீட் ஆகும். OD equal to OB இருக்கும் அப்படின்னு நம்ம ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லலாம். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னா இப்போ ரெண்டு ஏரியாஸுமே ஈக்குவல்னு சொல்லலாமா? So area of triangle 1 and area of triangle 2 is equal. So இந்த மாதிரி நம்ம இதுக்கு மட்டும் இல்ல எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்து பார்த்தாலுமே அது ஈக்குவலா தான் வரும். So all the 4 triangles have equal areas. இதுல இருந்து இன்னொரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லலாம். அது என்னன்னா in a triangle line joining the vertex to the midpoint of the opposite side divides the triangle into 2 triangles of equal areas. இந்த தேர்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். சோ தட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இப்போ ட்ரையாங்கிள்னா ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து எல்லா வெர்டெக்ஸ்க்கும் ஆப்போசிட்ல ஒரு லைன் இருக்கும். அந்த லைனோட மிட் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணா அப்போ கிரியேட் ஆக ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே ஈக்குவல் ஏரியாஸ் இருக்கும். இது எப்படி நம்ம பார்த்தோம்? இங்க இது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள்னா இதை மிட் பாயிண்ட்ல இங்க ஜாயின் பண்றாங்க. அப்போ இது ரெண்டு ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவலா வந்துச்சு. பிகாஸ் இந்த பேஸ் வந்து நமக்கு ஈக்குவல், மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது பேஸ் ஈக்குவல் அண்ட் ஹைட்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி நம்ம மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணும்போது அதோட ஹைட்டுமே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே சேமா இருக்கிறதுனால ஈக்குவல் ஏரியாஸ் வருது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் when we join the vertex and the line opposite to it in the midpoint. So இந்த கான்செப்டும் புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் வந்து parallel லைன்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி ரெண்டு parallel லைன்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம எந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சாலுமே அது ஈக்குவல் ஏரியாஸா இருக்குமா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ரெண்டு லைன்ஸுமே parallel லைன்ஸ் பிசி அண்ட் எல்ங்கிறது ஒரு parallel லைன். அதுல 3 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு, இது ஒண்ணு அண்ட் இது ஒண்ணு அப்படின்னு 3 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ which of these triangles has the maximum area and which has the minimum area? இதுல எது வந்து மேக்ஸிமம் ஏரியா எது மினிமம் ஏரியான்னு கேக்குறாங்க.
இதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து இங்க சிமிலரா இருக்கு பிசி இன்டூ ஹைட் என்னவா இருக்கும்? இங்க இருந்து எவ்வளவோ அதுதான் ஹைட். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா obtuse ட்ரையாங்கிள். அப்ப நம்ம பேஸ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டு parallel லைன்ஸ்க்கு வரும்போது இந்த வெர்டெக்ஸ் வந்து அந்த parallel லைன்ல தான் முடியுது. இப்போ இங்க இருந்து இந்த parallel லைன்ல தான் நமக்கு எண்ட் ஆகுது இந்த ஹைட். ஸோ இதுக்குமே பார்த்தாலும் இந்த பேஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். அப்போ இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் தான் நமக்கு ஹைட் வருது. இப்போ ஹைட் வந்து இந்த ரெண்டு parallel லைன்ஸும் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதுதான் ஹைட்டா இருக்கு மூணு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே. இப்போ ஹைட்டுமே நமக்கு சேஞ்ச் ஆகல. இப்போ ஹைட் அண்ட் பேஸ் ரெண்டுமே இந்த மூணு ட்ரையாங்கிள்ஸ்மே சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுமே நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ புரிஞ்சுதா இந்த கான்செப்ட் எப்படின்னு? பேஸ் அண்ட் ஹைட் வந்து நமக்கு எப்படி இருந்தாலுமே சேஞ்ச் ஆகல. இங்க வேற எங்கேயோ வெர்டெக்ஸ் தேர்ட் வெர்டெக்ஸ் இருந்தாலுமே ஹைட் வந்து நமக்கு பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டூ லைன்ஸ்க்கு நடுவுல இருக்க லென்த்தை தான் நம்ம கால்குலேட் பண்றோம் ஹைட்டா. ஸோ எப்படி இந்த ரெண்டு டூ லைன்ஸ்குள்ள எப்படி இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சாலுமே நமக்கு ஹைட் சேமா தான் இருக்கும். பேஸ் ஆல்ரெடி சேம் சொல்லியாச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பிட்வீன் டூ parallel lines is always equal. அப்போ மேக்ஸிமம் ஏரியா மினிமம் ஏரியான்னு எதுவுமே இல்லை. எல்லா ஏரியாஸுமே இந்த ரெண்டு இங்க இருக்க எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்குமே ஈக்குவலா தான் இருக்கும். செகண்ட், which of these triangles has the maximum perimeter and which has the minimum perimeter? இதுல எது மேக்ஸிமம் பெரிமீட்டர் எது மினிமம் பெரிமீட்டர்? பெரிமீட்டர்னா இந்த அவுட்டர் லைன். ஸோ எது அதிகம் எது கம்மி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ரெண்டு parallel லைன்ஸ் இருக்கு அண்ட் பேஸ வந்து நம்ம பிசின்னு எடுக்கிறோம். இப்போ இப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும்போது அங்கங்க வெர்டெக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்போது அதோட லென்த் கண்டிப்பா இங்க பார்க்கும் போதே தெரியுது அதிகமா இருக்கு. அப்ப பெரிமீட்டர் இதுக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அண்ட் இதுக்கு சின்னதா இருக்கும். இப்ப நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. இது ஏன் சின்னதா இருக்குன்னா இந்த பிசிக்கு நடுவுல மிட் பாயிண்ட்ல ஒரு பைசெக்டர் வரைஞ்சு ஜாயின் பண்ணா அப்போ வர ட்ரையாங்கிள் வந்து கம்மியான பெரிமீட்டர் இருக்கதா இருக்கும். அதாவது நம்ம மிடில் இருந்தாதான் இந்த மாதிரி இருக்கு. கிராஸா போச்சுன்னா இங்க லென்த் அதிகமாயிருது. அப்ப பெரிமீட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா பார்க்கும்போதே. இப்ப அதை நம்ம எப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் இது வந்து ஒரு மிரர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லைன்ல தான் நம்ம மிரர்னு வச்சுக்கிறோம். அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ பியோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வரும் பி டேஷ் அண்ட் சியோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வரும் சி டேஷ்னு. இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கும். இந்த பிக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் வரும் அண்ட் சிக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் இந்த லைன் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. இங்க இருந்து இந்த மிரர்ல இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷனும் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க மிரர்ல இருந்து சி எவ்வளவு இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் சி டேஷும் இருக்கும். இங்க டச் ஆகுற பாயிண்ட நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்பி எடுத்தோம்னா ஏஎக்ஸ்பி இந்த ட்ரையாங்கிளோட லென்த்தும் இந்த ட்ரையாங்கிளோட லென்த்தும் ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கும் இந்த பி அண்ட் பி டேஷ் இங்க இருந்து. அண்ட் இந்த ஹைட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான் ஏஎக்ஸ். அதனால இது ரெண்டுமே ஈக்குவல் ஏரியாஸா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஏபியோட லென்த் வந்து ஏபி டேஷ் ஓட லென்த் சேமா இருக்கும். அதே மாதிரி ஏசியோட லென்த் அண்ட் ஏசி டேஷோட லென்த் சேமா இருக்கும். இப்போ இந்த பார்ட் பாருங்க பிஏசி அதே மாதிரி பிஏசி டேஷ் ரெண்டு பார்ட் எடுத்திருக்கேன். பிஏசி வந்து இந்த பில இருந்து சிக்கு போகுது அண்ட் பிஏசி டேஷ் பில இருந்து சி டேஷ்க்கு போற பார்ட். இப்போ லென்த் பாத்தீங்கன்னா பி டு ஏ சேமா தான் இருக்கும். ஏ டு சி அண்ட் ஏ டு சி டேஷ் சொன்னேன். அப்போ ஏ டு சிங்கிற லென்த்தும் ஏ டு சி டேஷ்ங்கிற லென்த்துமே சேம் தான். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இது வந்து இங்க ஏ நடுவுல இருந்தான்னு மட்டும் இல்ல ஏ எங்க இருந்தாலுமே இந்த கான்செப்ட் கரெக்டா வரும். இப்போ இதுல ஏ வந்து இங்க இருக்குன்னு வச்சுப்போம் அண்ட் சி 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 டேஷ் பி டேஷ் பி இதுதான் ட்ரையாங்கிள். இப்போவுமே இந்த ஏல இருந்து சி அண்ட் ஏல இருந்து சி டேஷ் லென்த் சேமா இருக்கும். ஏல இருந்து பி டேஷ் அண்ட் ஏபி சேமா இருக்கும். ஸோ ஏ எங்க இருந்தாலுமே நமக்கு இந்த பார்ட் பாத்தீங்கன்னா பிஏசி டேஷ் அண்ட் பிஏசி ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இப்போ இதுல எது ஷார்டஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஏ இங்க இருக்கு இந்த ட்ரையாங்கிள்ல. அப்போ ஏபி அண்ட் பி டு சி டேஷ்ங்கிறது இப்படி ஒரு எப்பவுமே ஒரு ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல
ஸ்ட்ரெயிட் லைனா போறது தான் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சு போனா அப்போ அது தூரமா இருக்கும். இது வந்து லாங்கர் டிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். எந்த பிளேஸ்க்குமே இப்படி ஸ்ட்ரெயிட்டா போறது வந்து ஷார்ட்டா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிஏசி நமக்கு இப்படி பார்த்தா தெரியாது. ஆனா ரிஃப்ளெக்ஷனா பார்க்கும்போது பிஏசின்னு இந்த மாதிரி வளையுது. அப்போ இது வந்து அதிகமா இருக்கு டிஸ்டன்ஸ். அதே இந்த ப்ரீவியஸ் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது பிஏசி டேஷ்ல. அப்போ இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் பார்க்கும்போது பிஏசி நமக்கு தெரியாது. அதோட ரிஃப்ளெக்ஷனா பார்க்கும்போது இந்த பிஏசி டேஷ்ங்கிற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து எப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்? இந்த பிசிக்கு மிட் பாயிண்ட் எடுத்து அதுக்கு பைசெக்டார் ஒன்று வரைஞ்சோம்னா அதுக்கு பேரலா இருக்க அந்த லைன்ல வந்து ஒரு இந்த பிசியோட லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு மிட் பாயிண்ட் வருமா, அந்த பைசெக்ட் பண்ற ஒரு லைன், அந்த லைன்ல நம்ம ஏங்கிற பாயிண்ட வரையணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சியா இருக்கும். அதாவது பிஎன்சினா இது இல்ல, அது இல்லாம ட்ரையாங்கிள் வர அந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஆட் பண்ணும்போது, ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அதிகமா இருக்கும். இந்த லென்த் வந்து அதிகமாயிருது. அப்போ பெரிமீட்டரும் நமக்கு அதிகமாயிடும். ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ வரும்? இந்த பிசிக்கு நடுவுல மிட் பாயிண்ட் வச்சு அதுக்கு ஒரு பைசெக்டார் வரைஞ்சு அதை ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி வரும். அப்போ இது ஷார்ட்டஸ்டா கிடைச்சதுன்னா நமக்கு பெரிமீட்டருமே ஷார்ட். ஏன்னா இந்த லென்த் தானே ஆட் பண்ணும்போது நமக்கு பெரிமீட்டரா கிடைக்குது, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ இங்க பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஷார்ட்டஸ்டா இருக்கும், மினிமமா இருக்கும். எப்போனா இது மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.